இப்போது எந்த ஒரு நடைமுறையும் நம்ம சந்தோஷமானதாக மாற்றினா தான் அது மனித வாழ்வில் நிரந்தர இடம் பிடிக்கும். எந்த ஒரு நடைமுறையும் இப்போ உடல் உழைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடலை உறுதியாக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி, உடல் உழைப்பு. அதை உடல் உழைப்பு, உடற்பயிற்சியில் ஈடுபட்டால் உடல் உறுதியாகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, 3 மணி நேரம் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணால் தான் உடம்பு உறுதியாகும் அப்படின்னா, அது சந்தோஷமான விஷயமா? ஒரு 3 மணி நேரம் நீங்கள் 2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா, அது ரொம்ப கடினம். ரொம்ப கடினமான ஒரு மன அழுத்தத்தை தரக்கூடியது. அப்போ அது சந்தோஷத்தை தருகிற ஒரு நடைமுறை கிடையாது. நீங்கள் ஜிம்மில் போய் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரு சந்தோஷத்தை தருகிற ஒரு நடைமுறை கிடையாது. அதனால் யாருக்கா பிறருக்கு நன்மை இருக்கா? ஒன்றும் கிடையாது. பிறருக்கு எந்தவித நன்மையும் கிடையாது. நம்ம ஒரு செயல் செய்கிறோன்னா அதனால் நம்ம பிறருக்கும் ஏதாவது நன்மை இருக்கணும். அந்த ஜிம்மில் போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா பிறருக்கு அதில் அந்த நேரத்தில் அதன் மூலம் நேரடியாக நன்மை இருக்கா? அந்த செயல் மூலமாக நேரடி நன்மை ஏதாவது இருக்குதா? நாளைக்கு நீங்கள் உங்கள் உடலை உறுதியாக்குறீங்க அப்படின்னா அதன் பிறகு ஏதாவது நன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த உடல் உழைப்பையும் உடற்பயிற்சியும் சந்தோஷமான நடைமுறையாக மாற்றணும். அது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது சந்தோஷமான நடைமுறை கிடையாது. அது ஒரு மன அழுத்தத்தை தான் தரும். அதனால தான் எல்லாருமே ஜிம்முக்கெல்லாம் போயிட மாட்டாங்க. ஜிம்மில் போய் நிறைய பேரால் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அப்போது உடல் உழைப்பையும் உடற்பயிற்சியும் நீங்கள் சந்தோஷமான நடைமுறையாக எப்படி மாற்ற முடியும்? உடல் உழைப்பையும் உடற்பயிற்சியையும் சந்தோஷமான நடைமுறையாக எப்போ மாற்ற முடியும் அப்படின்னா, நீங்கள் தினமும் விளையாடுங்க. அதில் ஒரு உடற்பயிற்சி கிடச்சிருதா? தினமும் விளையாடுங்க. அப்புறம் நடந்து போங்க, நடைப்பயிற்சி. யார்கிட்டயாவது நண்பரோட பேசிட்டு நடந்து போகிறது. ஆடுங்க. ஆடுவதன் மூலம் ஒரு உடலுக்கு பயிற்சி கிடைக்கும். தினமும் 1 மணி நேரம் விளையாடுவதன் மூலமாக 1 மணி நேரம் சந்தோஷமான உடற்பயிற்சி உங்கள் உடம்பு கிடைக்கும். தினமும் ஒரு 10 நிமிஷம் டான்ஸ் ஆடுறது, அதன் மூலம் சந்தோஷமான உடற்பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேலையை செய்கிறீங்க, நடந்து போய் உங்கள் வேலையை நீங்களே செய்யுங்க. உங்கள் துணியை நீங்களே துவைக்கணும். அப்படிங்கும்போது அதில் அப்பப்போ வாரத்தில் ஒரு அரை மணி நேரம் உங்கள் ஆடைகளை நீங்களே துவைப்பதன் மூலம் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான உடற்பயிற்சி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் உணவை நீங்களே சமைக்கணும், உங்கள் வீட்டை நீங்களே தூய்மை செய்யணும், உங்களுடைய இருப்பிடத்தை நீங்களே சுத்தம் பண்ணணும். இப்படி ஒரு சந்தோஷமான உடற்பயிற்சி, டான்ஸ் ஆடுறது, விளையாடுறது, அப்புறம் எங்கேயாவது நடந்து போகிறது, சுற்றி பார்க்குறது, சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறது, இந்த மாதிரி உடற்பயிற்சியையும் உடல் உழைப்பையும் சந்தோஷமானதாக மாற்றி விடுங்கள். அப்போது அது வாழ்க்கையில் நிரந்தர இடம் பிடிக்கும். அப்போ தான் மனிதர்கள் உடற்பயிற்சியை ஏற்றுப்பாங்க. இந்த ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறத எல்லாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது மன அழுத்தத்தை தரும். அதுவே ஒரு உடல் உழைப்பு என்பது சந்தோஷமாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதற்கு ஏதாவது வழி இருக்கா? இப்போ விளையாடுறது 1 மணி நேரம் விளையாடுறாங்க, அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அப்போ அது நிரந்தர இடம் பிடிக்கும். அதன் மூலம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். 1 மணி நேரம் தினமும் விளையாடணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இதுவே ஜிம்மில் போய் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஜிம்முக்கு கிளம்புறதுக்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கும். போராடி போய் தான் அந்த உடற்பயிற்சி செய்ய வேண்டியிருக்கும். அது மாதிரி எங்கேயும் நடந்து போகிறதுல ஆர்வமாக இருக்கணும், ஓடுறதுல ஆர்வமாக இருக்கணும், நடந்து போய் ஒரு வேலை செய்யணும். அப்போ நடந்து போகிறது எப்படி சாத்தியம்? அதுவும் கஷ்டம் தானே. அப்போ நடந்து போகிறதுக்கான ஆர்வம் நமக்கு ஏன் வரமாட்டேங்குது? நம்ம வீடு ஆடம்பரமாக இருந்ததுன்னா நமக்கு நடக்கிறதுல ஆர்வம் வராது. நம்ம வீடு எளிமையாக இருக்கணும். உங்களுடைய வீடு எளிமையாக இருந்தால் அப்போ நீங்கள் நடக்கிறதுக்கு ஆர்வப்படுவீங்க. உங்கள் வீட்டை நீங்கள் பெருசாக கட்டினீங்கன்னா நடக்கிறதுக்கு கூச்சப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் பெருசாக கட்டுறதோட நோக்கம், உங்கள் வீட்டை நீங்கள் ஏன் பெருசாக கட்டுறீங்க? அதன் மூலம் பெருமையை எதிர்பார்க்குறீங்க. சுற்றி இருக்கிறவங்க உங்களை மதிக்கணும், வாயை பிளந்து பார்க்கணும், வியந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கார் வச்சுக்கணும், காரில் போகணும், 2 வீலரில் போகணும், அதை மற்றவங்க பெருமையாக நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அதனால தான் பெரிய வீட்டில் வசிக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு நடக்கிறதுக்கே கூச்சம். காரில் போகிறத பெருமையாக நினைக்கிறீங்க. எளிமையாக வாழ்வதை நீங்கள் சிறுமையாக நினைக்கிறீர்கள். நடந்து போகிறத சிறுமையாக நினைக்கிறதுனால தான் நீங்கள் பெரிய வீடு, அப்புறம் வீட்டுக்குள்ளே உடல் உழைப்பு, உங்கள் வேலைகளை நீங்கள் செய்ய மாட்டீங்க, வேலைக்கு ஆள் வச்சுப்பீங்க. அப்போது உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறதுக்கே உங்களுக்கு கூச்சம். அதனால தான் வேலைக்கு ஆள் வச்சுக்கிறீங்க. அதை சிறுமையாக நினைக்கிறீங்க. உங்களுடைய துணியை நீங்கள் துவைக்கிறத சிறுமையாக நினைக்கிறீங்க. உங்கள் சமையலை நீங்கள் சமைக்கிறதுக்கு சிறுமையாக நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் எளிமையாக வாழ்ந்தால், ஒரு சிறிய வீட்டில் எளிமையாக வாழ்ந்தால் உங்களுடைய வேலையை நீங்களே செய்கிற மாதிரி அந்த வீட்டை வடிவமைக்கணும். உங்களுடைய வீட்டுக்குள்ளே மற்றவங்கள உள்ளே விடக்கூடாது. உங்கள் வீட்டுக்காரங்களே உள்ளே விடக்கூடாது. உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 8 வயசுக்கு மேலே உள்ள 4 பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தனித்தனி வீடு, ஆனால் ஒரு வளாகத்திற்குள்ளே இருக்க வேண்டும்.
அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாது. எல்லோரும் சந்திப்பதாக இருந்தால் வீட்டுக்கு வெளியில் சந்திச்சுக்கலாம். அப்போ தான் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வாங்க. இப்போ இந்த மாதிரி சிறிய வீடு, அது மாதிரி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கணும். இப்படி இருந்தால் நடக்கிறது உடல் உழைப்பில் ஒரு ஆர்வம் வரும். ஏன்னா நம்ம வேலையை நாம் தான் செய்கிறோம், மற்றவங்கள வச்சு செய்யக்கூடாது. இந்த அடிமைத்தனம் தான் நடப்பதற்கும் உடல் உழைப்பதற்கும் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்துது. நம்ம வேலையவே நம்ம மற்றவங்ககிட்ட கொடுக்குறோம். நம்ம உணவு சமைக்கிற வேலையை மற்றவங்ககிட்ட கொடுக்குறோம், நம்ம உடைகளை துவைப்பதற்கே மற்றவங்ககிட்ட கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இந்த அடிமைத்தனம் தான் உடல் உழைப்பதற்கு ஒரு சோம்பேறித்தனத்தை. உடல் உழைப்பே நம்ம கேவலமாக நினைக்கிறோம். நம்மளுக்காக கூட நம்ம உடல் உழைக்க மாட்டேங்கிறோம். அதை கூட நம்ம பணத்தை கொடுத்து மற்றவங்ககிட்ட அந்த வேலையை கொடுத்துட்றோம். அப்போ இந்த ஆடம்பர மோகம் இருக்குல்ல, இதுதான் உடல் உழைப்புக்கு எதிரானது. அப்போ உங்களுக்கு நடப்பதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால், ஓடுவதற்கான நடப்பதற்கான ஆர்வம், உடல் உழைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும். ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டுமென்றால் எளிமையாக வாழ வேண்டும். சிறிய வீட்டில் வசிக்க வேண்டும். பெரிய வீடுகளில் வசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால் உடல் உழைக்க முடியாது. உடல் உழைப்பை நீங்கள் சிறுமையாக நினைப்பீங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் சிறிய வீடு, நான் சொல்கிற மாதிரி ஒரு வீட்டில் வசிச்சிட்டிங்கனாலே உடல் உழைக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். உடல் உழைக்கணும், மேலும் மேலும் உடல் உழைக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது ஆர்வம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி விளையாடுவதற்கு இங்கே விளையாட்டு மைதானங்கள் கிடையாது. நீங்கள் நினச்சாலும் இங்கெல்லாம் விளையாடவே முடியாது. அப்போ அப்படியெல்லாம் விளையாட்டு மைதானங்கள்லாம் இருந்தால் அப்போ விளையாட்டின் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமான உடற்பயிற்சி கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக நமக்கு தேவையானதை சந்தோஷமாக நம்ம பெற்றால் தான் வாழ்நாள் முழுவதும் அதை கடைபிடிக்க முடியும். அதில் ஒரு சந்தோஷம் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க முடியும். நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணால், பெரிய ஆணாடகன் கூட பிற்காலங்களில் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிவிட மாட்டாங்க, விட்டுருவாங்க. அவங்க வெற்றி பெற்றாங்க, உலக ஆணாடகன் பட்டத்தை வென்று விட்டார்கள். அப்படி அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இனிமேல் ஒரு வயசுக்கு மேலே நம்மளால் அந்த போட்டியில் ஜெயிக்க முடியாதுங்கும்போது அந்த முயற்சியே விட்டுருவாங்க, ஜிம்முக்கு போகிறதே விட்டுருவாங்க. ஜிம்முக்கு போகிறது அந்த அளவுக்கு கடினமாக பயிற்சி எடுக்க மாட்டாங்க. எப்படி கிரிக்கெட்லேருந்து டெண்டுல்கர் ஓய்வு பெற்ற பிறகு முன்ன மாதிரி அவர் பயிற்சி செய்ய மாட்டார். எல்லாம் ஒரு நோக்கத்துக்காக, உள்நோக்கத்துக்காக, ஏதாவது பரிசு பணத்தை சம்பாதிக்கணும், புகழை சம்பாதிக்கணும், அதுக்காக அவங்க தீவிரமாக பயிற்சி செய்வாங்க. அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆகிடுவாங்களா, அதுக்கப்புறம் தீவிரமாக பயிற்சி எடுக்க மாட்டாங்க. அதுபோல் தான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருக்கணும். அதாவது ஆணாளன் போட்டியில் வின் பண்ணணும், அப்படி ஒரு உள்நோக்கம் இருந்தால் தான் அவங்க அதை தீவிரமாக பண்ணுவாங்க. ஒரு வயசுக்கு அப்புறம் இனிமேல் நம்ம இந்த ஆணாளன் போட்டியில் ஜெயிக்க முடியாது, நமக்கு வயசு கடந்துருச்சு அப்படிங்கும்போது இப்போது தேவையான பரிசெல்லாம் ஜெயிச்சாச்சு அப்படி, அதுக்கப்புறம் அவங்க முன்ன மாதிரி தீவிரமாக உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க. அது ஒரு வயசில் விட்டுருவாங்க. நிறைய பேர் அப்படி தான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணி பெரிய பாடி பில்டர்லாம் ஒரு வயசில் அந்த உடற்பயிற்சியவே விட்டுருவாங்க. ஏதாவது அபூர்வமாக 1-2 பேர் தான் கொஞ்சம் தீவிரமாக கடைசி வரைக்கும் பண்ணிகிட்ருப்பாங்க. அது இயற்கையானது கிடையாது, செயற்கையானது. ஏன்னா அது கஷ்டமான ஒரு நடைமுறை. அதனால தான் அவங்களாலே தொடர்ந்து அவங்க வாழ்க்கையிலே அதை நிரந்தரமாக கடைபிடிக்க முடியலை. ஒரு எதை கடைபிடிக்க முடியும்னா நம்ம சந்தோஷமாக அதை மாற்றும்போது தான் உடல் உழைப்பு, உடற்பயிற்சி. இதை நீங்கள் சந்தோஷமாக எப்படி பெறுவது? தினம் 1 மணி நேரம் விளையாடுங்க, அதன் மூலம் உங்களுக்கு அற்புதமான உடற்பயிற்சி கிடைக்கும். அப்புறம் நீச்சல் அடித்து குளிப்பது, அதன் மூலம் உங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கிடைக்கும். அதற்கான சூழ்நிலையை நாம் தான் அமைக்கணும். இந்த கவர்மெண்ட் மக்களுக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கணும். இந்த அரசாங்கத்துக்கு அப்படிப்பட்ட அறிவுடையவர்களால் இந்த அரசாங்கம் ஆட்சி செய்யப்படவில்லை. அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த தேவையெல்லாம் கிடைக்காது. அது மாதிரி அப்படியெல்லாம் இருந்தால் இப்போ நல்ல நிறைய நீச்சல் குளங்கள் இருக்கணும், பாதுகாப்பான நடைபயிற்சி சாலைகள் இருக்கணும், அப்புறம் நல்ல விளையாட்டு மைதானங்கள் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்கணும், அப்புறம் உடற்பயிற்சி கூடங்கள் கூட ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக இருக்கணும். அதுமாதிரி எளிமையாக வீடுகளில் வசிக்கணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும்னு சட்டமே போடணும். வீடுகளில் யாரும் ஒருத்தருடைய வேலையை மற்றவங்க செய்யக்கூடாது. அந்த அடிமைத்தனம் என்பது ஒரு குற்றம். நீங்கள் வீட்டில் குடும்பம் அப்படிங்கிற வகையில் நீங்கள் பெண்களை அடிமைப்படுத்தினீங்கன்னா உங்கள் வேலையை பெண்கள்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு குற்றம். உங்கள் உணவை நீங்கள் தான் சமைக்கணும்னு சட்டமே போடணும். வீட்டில் வேலைக்காரங்க வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சட்டமே போடணும். அப்போ தான் யாரும் பெரிய வீடுகளை கட்ட மாட்டாங்க. பெரிய வீடுகளை கட்டுறதுக்கு காரணம் என்னது? பெரிய பெரிய பங்களாக்களை கட்டுறாங்க கோடிக்கணக்கில். காரணம் என்னென்னா, அந்த பங்களாக்களை பராமரிக்கிறதுக்கு வேலையாட்களை போட்டுக்கலாம், 4-5 பேரை வேலைக்கு போட்டு அவங்கள வச்சு பராமரிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான் பெரிய பங்களாவை கட்டுறதுக்கு காரணம். அப்போ வேலைக்காரங்களுக்கே தடை, வீட்டில் வேலை செய்கிறதுக்கு வேலைக்காரர்களுக்கு அந்த வேலைக்கு தடை அப்படின்னு போட்டிங்கன்னா, நம்ம வேலையை நாம் தான் செய்யணும் அப்படின்னா அப்போ பெரிய வீட்டை கட்டாத. பெரிய வீட்டை கட்டிட்டு அப்புறம் யார் அதை பராமரிக்கிறது, யார் அந்த வீட்டை தூய்மை பண்ணுறது? முடியாமல் போயிடும், அது பழுதடைஞ்சு போயிடும். அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை எளிமையாக கட்டு. எவ்வளோ தான் பணக்காரராக இருந்தாலும் சரி, உலகத்திலே நீ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி,
நீ உன் வீட்டில் வேலைக்காரர்களை வைத்துக்கொள்ளக்கூடாது என்றால் அந்த உலகத்திலே பெரிய கோடீஸ்வரர் கூட தனது வீட்டை சிறியதாக தான் கட்டுவார். பெருசாக கட்டினா அதை யார் பராமரிக்கிறது? பெருசாக கட்டி அது வீணாக தான் போகும். அதனால் பெருசாக கட்டவே மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி சில சட்டங்களின் மூலமாகவே மக்களை எளிதாக சீர்திருத்தி விடலாம். அறிவுரைலாம் சொல்லவே தேவையில்லை. ஒரு சட்டத்தின் மூலமாகவே மக்களின் ஆடம்பர மோகத்தை தடை செய்து விடலாம். பெரிய வீடு கட்டுறது, அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றம் ஏற்படும். வீடுகளை சின்னதாக கட்டுவாங்க. அதாவது வீட்டில் பெண்கள் ஆண்களுடைய உணவுகளை சமைக்கக்கூடாது. அவங்கவுங்க உணவு அவங்கவுங்க தான் சமைக்கணும். 8 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு அவரவர் வேலையை எப்படி செய்வது என்கிற பயிற்சியை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். 8 வயசுக்கு மேலே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கணும். அதுக்கேற்றாற் போன்று வீட்டை வடிவமைக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பமாக இருந்தால் கூட 8 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தனித்தனி வீடு கொடுக்கப்பட வேண்டும். கணவனுடைய வீட்டுக்குள் மனைவி போகக்கூடாது, மனைவியோட வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது, பிள்ளைகளோட வீட்டுக்குள்ளே அப்பா போகக்கூடாது. யார் சந்திப்பதாக இருந்தாலும் வீட்டுக்கு வெளியில் தான் வச்சுக்கணும். கணவன் மனைவியும் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்வதாக இருந்தால் அதற்கென ஒரு தனி வீடு வைத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு வளாகத்திற்குள் இருக்க வேண்டும். இப்படி தான் ஒரு குடும்பம் செயல்படணும். இப்படி வீட்டு வேலைக்கு ஆள் வைக்கக்கூடாது, ஒருத்தருடைய வேலை இன்னொருத்தர் செய்யக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டுட்டாலே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வாங்க. உடல் உழைப்பு பற்றி அவங்க கூச்சப்படவே மாட்டாங்க. வீடு சின்னதாக கட்டுவாங்க. அப்போ அந்த அடிமைத்தனம் என்பது குடும்ப வாழ்க்கையிலிருந்து அகற்றப்படும். அப்போ எல்லாருமே உடல் உழைப்பு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வாங்க. உடல் உழைப்பில் ஒரு ஆர்வம் ஏற்படும். அப்புறம் விளையாட்டு மைதானங்களை நிறையா உருவாக்கணும். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. உடற்பயிற்சி கூடங்களை நிறையா உருவாக்கணும். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. நீச்சல் குளங்களை நிறைய உருவாக்கணும். ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. உருவாக்கும்போது ஒவ்வொரு தெருவுலையும் ஏகப்பட்டது இருக்கணும். ஒவ்வொரு தெருவுக்கும் நீச்சல் குளம் இருக்கும். ஒவ்வொரு தெருவுக்கும் ஆண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானம், பெண்களுக்கு தனியாக விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும். இப்படி பண்ணும்போது அவங்க உடல் உழைப்பில் ஒரு ஆர்வம் வந்துடும். அப்போ ஒரு உடல் உழைப்பு, உடற்பயிற்சி அதை நீங்கள் சந்தோஷமாக கொடுக்குறீங்க. அப்போது எல்லாருமே அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாருமே உடல் உழைச்சாகணும். அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க தான் துவைச்சாகணும். உடல் உழைப்பு என்பது அனைவருக்கும் அது கட்டாயமாக்கப்படுகிறது. அப்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ ஒரு நடைமுறையை நீங்கள் சந்தோஷமாக கொடுக்குறீங்க. ஒரு நடைமுறையை மக்களுக்கு சந்தோஷமாக மாற்றுகிறீர்கள். உடல் தேவை. உடற்பயிற்சி என்பது ஒரு உடலின் தேவை, மனித உடலின் தேவை. உடல் உழைப்பு என்பது மனித உடலின் தேவை. அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் சந்தோஷமான நடைமுறையாக மாற்றி அவர்களுக்கு கொடுக்கிறீர்கள். வாழ்நாள் முழுதும் அதை கடைபிடிப்பாங்க. நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது, அதுவும் பணம் கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறது, மாத ஃபீஸ் 700 கொடுத்து 1000 கொடுத்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுவே இந்த பணம் கொடுத்து போகணுமான்னே நிறைய பேர் போக மாட்டாங்க. ஏகப்பட்ட செலவு இருக்குது. இது என்னடா புது செலவுன்னு சொல்லி போக மாட்டாங்க. அப்புறம் வாழ்நாள் முழுதும் ஒரு பாடி பில்டர் கூட வாழ்நாள் முழுதும் ஜிம்முக்கு போக மாட்டார். ஒரு வயசானால் அதுலேருந்து ரிட்டையர்ட் ஆகிடுவார். யார் அதை தொழிலாக ஒரு பாடி பில்டிங்கை தொழிலாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஜிம்மில் போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. மற்றவங்களாம் அவ்வளோ ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிவிட மாட்டாங்க. அது மாதிரி அப்போது அது ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது கூட ஒரு இயற்கையான சந்தோஷமான நடைமுறை கிடையாது. அதனால தான் அதை கடைபிடிக்க முடியல. அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்வதற்கான ஒரு பழக்கத்தை சந்தோஷமாக மாற்றினா மட்டும்தான் மக்கள் அதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பார்கள். அப்படின்னா நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க, நீச்சல் குளங்களை உருவாக்குங்க, பாதுகாப்பான நடைப்பயிற்சி சாலைகளை உருவாக்குங்க. அந்த சாலையில் நடந்து போகிறத ஒரு கனவு போல் இருக்கணும். வாகனங்கள் எதுவும் வந்துடுமோங்கிற பயமே இருக்கக்கூடாது. அப்படி போயிட்டு வரலாம். நைட்டு ஃபுல்லாக எல்லா விளக்குகளையும் எரிய விடுங்க. சாலைகளில் உள்ள விளக்குகளை எரிய விடுங்க. பாதுகாப்பான நடைப்பயிற்சி சாலைகள், ஒரு சுற்றுலாத்தலம் போல் ஒரு குடியிருப்பு பகுதியை மாற்றுங்க. நைட்டு 10 மணி ஆனால் கூட போய் அப்படி நடந்து போயிட்டு வரலாம். அவர் தனியாகவோ யார் கூட பேசிட்டு கூட நடந்து போயிட்டு வரலாம். அந்த மாதிரி கனவு காணணும். அதை ஒரு அற்புதமான அனுபவமாக அவங்க கருதணும். மனித வாழிடத்தை அவ்வளோ அற்புதமாக மாற்றணும். அப்போனா எப்படிலாம் யோசிப்பாங்க, நான் டெய்லி 10 மணிக்கு அப்படியே நடந்து போயிட்டு வருவேன். நைட்டு 9 மணிக்கு 7 மணிக்கு வேலைலாம் முடிஞ்சு 7 மணிக்கு அந்த மாதிரி நடந்து போயிட்டு வருவேன். அப்படி நல்லா அருமையாக இருக்கும். அருமையான அனுபவமாக இருக்கும். அந்த சாலைகளில் எந்தவித பயமும் இல்லாமல் தெரு விளக்குகள் சாலை ஓரங்களில் விளக்குகள் எரிஞ்சிகிட்ருக்கும். அந்த மாதிரி ஒரு கற்பனையாக இருக்கணும். வாழ்க்கை என்பது கனவுகளாக இருக்க வேண்டும். வாழ்வதே ஒரு கனவாக மாற்ற வேண்டும். ஒரு ஆசையாக இந்த மாதிரி நடந்து போகிறதே, அப்போ உடல் உழைப்பதையே ஒரு ஆர்வமாக மாற்றி விடலாம். தினமும் நாங்கள் 1 மணி நேரம் விளையாடுவோம். ஒரு வாட்டி நாங்கள் ஃபுட்பால் விளையாடுவோம், இன்னொரு வாட்டி ஒரு நாள் வாலிபால் விளையாடுவோம். இந்த மாதிரி ஒரு விளையாடுவதே ஒரு கனவு. டெய்லி விளையாடுறது ஒரு ஆர்வமாக. அப்போ உடற்பயிற்சி என்பதை நீங்கள் ஆர்வமாக கொடுப்போ வாழ்நாள் முழுவதும் உடற்பயிற்சி செய்வாங்க. உடம்புக்கு உடற்பயிற்சி கிடச்சிக்கிட்டே இருக்கும். நோய் இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தா ஜிம்முக்கு போனால் பணம் கட்டணும்,
அதனால் ஜிம்முக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ஜிம்முக்கு போனால் 2-3 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி, கிராமத்தில் ஜிம்மே கிடையாது. அப்புறம் விளையாட்டு மைதானங்கள் கிடையாது, பெண்களுக்கு விளையாட்டு மைதானங்களே கிடையாது. எல்லோரும் நீங்கள் சோம்பேறியாக கால்கள் இருந்தும் விளையாடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் அந்த வீட்டில் சோம்பேறியாக இருக்காங்க. சோம்பேறி அப்போ நோய் வரதானே செய்யும். சந்தோஷங்கிறதே இல்லை. ஒரு விளையாடவே எல்லா வயசுலேயும் விளையாடணும். எவ்வளோ 1 மணி நேரம் விளையாண்டா நமக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அதுக்கு எல்லையே கிடையாது. அப்படின்னா விளையாடுவதற்கு இங்கே வாய்ப்பே இல்லை, விளையாட்டு மைதானங்களே இல்லை. வாழ்வதே இங்கே பெரிய மன அழுத்தமாக இருக்குது. வாழ்வதே ஒரு கொடிய அனுபவமாக இருக்கிறது.